வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனா ஒரு வீட்ல பூ குடுத்துட்டு முத்துவோட கார புடிச்சிட்டு போனத பத்தி சொல்றாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்க நோயன்றியில போயிட்டாருமான்னு சொல்ல, அதுவும் தப்பு தானேன்னு அவங்க கேக்குறாங்க. தப்புதான். ஆனா பொதுவா அவர் அப்படிலாம் பண்றவர் இல்ல. ஒரு அவசரத்துக்காக தான் தெரியாம அப்படி பண்ணிட்டாரு. அவரோட கார்ல சவாரி வந்தவரோட அப்பா ஊர்ல இறந்துட்டாராம். சீக்கிரமா போனாதான் ட்ரெயின பிடிக்கும்னு அவரு அந்த வழியில போயிட்டாருமா. தப்புதான். ஆனா அவருக்கு அதுக்கு ஃபைன் கட்ட கூட தயாரா இருக்காரு. ஆனா கார புடிச்சு வச்சுட்டு குடுக்க மாட்டேன்னு சொல்றாங்கம்மா. அவர் வேலையே அந்த காரை நம்பி தான் இருக்கு. நீங்க தான் ஐயா கிட்ட கொஞ்சம் சொல்லி அப்படின்னு மீனா சொல்ல, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுமா மீனா. ஆனா அவரு வேலை விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளு. யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. என்னையே வேலை விஷயத்துல தலையிட வேணான்னு சொல்லுவாரு. இருந்தாலும் நீ சொன்னதுக்காக நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்கறேன். உன் வீட்டுக்காரர் பேர் என்னன்னு அந்த லேடி கேட்க, முத்தும்மா அப்படிங்கிறாங்க மீனா. சரி மீனா, நான் அவர்கிட்ட பேசுறேன். ஒண்ணு செய்யு, அவரு கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. என்கிட்ட சொன்னத அவர்கிட்டயும் சொல்லிடுன்னு அந்த லேடி சொல்றாங்க. இல்ல ஐயா கிட்ட நான் அப்படின்னு மீனா தயங்க. பயப்படாத. அவரு எப்பவுமே யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு தான் பாப்பாரு. உன் புருஷன் ஒரு நல்லதுக்கு தானே பண்ணியிருக்காரு. அவரு புரிஞ்சுப்பாரு. இருந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடு. நானும் உனக்காக சொல்றேன். வா உள்ள வா. அவரு வருவாரு வான்னு அந்த லேடி மீனாவ கூட்டிட்டு உள்ளர போறாங்க. நைட் ஆகுது. தூங்குறதுக்காக மனோஜ் ரூம்குள்ள வந்து பாக்குறாரு. அவரு நெத்தி நிறைய பட்டை. சாமியார் குடுத்த பெரம்பெடுத்து கண்ணுல ஒத்திக்கிட்டு, அவரு ரோகிணிய பாக்க அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அடிக்கிறதுக்காக பெரம்ப ஓங்குறவரு, ஐயோ தூங்குறாளே! தூங்கும்போது அடிக்கலாமா? இல்ல எழுப்பி விட்டு அடிக்கலாமா? அம்மா கிட்ட கேட்போம். அப்படின்னு யோசிக்கிற மனோஜ் வெளிய வர, சரியா விஜயா வெளிய வர்றாங்க. அம்மா, அம்மா, அம்மான்னு கைய புடிச்சுக்கிறாரு. என்னடான்னு திரும்பி பார்க்குறவங்க நெத்திய பார்த்துட்டு, "என்னடா நெத்தி நிறைய விபூதி பூசியிருக்க?" அப்படின்னு கேட்க, "எல்லாம் காரணமா தாம்மா. இந்த 2 விரல்ல ஒண்ண தொடுன்னு 2 விரல நீட்டுறாரு. எதுக்கு?" அப்படின்னு விஜயா கேட்க, "நீ தொடும்மா சொல்றேங்கிறாரு." "ஐயோ! என்னடா நீ?" அப்படின்னு ஒரு விரல தட்டுறாங்க விஜயா. "ஓ! அப்படிதான் பண்ணணுமோ?" அப்படின்னு மனோஜ் விரல பார்த்துட்டு சொல்ல, என்ன பண்ணணும்? எத பத்தி சொல்றேன்னு விஜயா கேட்க, ரோஹிணிய அடிக்கணுமில்லன்னு மனோஜ் கேட்கிறாரு. ஆமா, காலையிலயும் நைட்டும் அடிக்கணும்னு சாமியார் சொன்னாரு. அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமாம்மா, ஆனா அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. பாவம் தூங்கும்போது அடிக்கலாமான்னு யோசிச்சேன். அதான் உங்கள விரல தொட சொன்னேன். நீங்க அடிக்கலாம்னு விரல தொட்டீங்க. அப்படின்னு மனோஜ் சொல்ல, எனக்கிட்ட இதுக்கு தான் தொட சொன்னியா? சரி, இதுல என்ன இருக்கு? அவளுக்கு சரியாகணும்ல? முழிச்சுக்கிட்டு இருந்தா அவ வேண்டாம்னு சொல்லி அடம் பிடிப்பா. நீ இப்பவே போய் அடிச்சிருங்கறாங்க விஜயா. சரிம்மா, நீங்களும் வாங்க. மனோஜ் கூப்பிட நான் எதுக்குடாங்கறாங்க விஜயா. நல்லா தூங்கிட்டு இருக்காமா. பார்க்கவே பாவமா இருக்கு. அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் நீ இப்ப அடிக்கலன்னா தினம் தூக்கத்துல அவகிட்ட மிதி வாங்கணும். இது தேவையா? அப்படின்னு விஜயா கேட்க, இல்ல இல்ல நான் அடிச்சிடுறேன். நீங்க கூட வாங்க. அப்படின்னு மனோஜ் கூப்பிட, டேய் நான் எதுக்குன்னு விஜயா சொல்லிட்டு இருக்கா. அட வாங்கம்மா அப்படின்னு அம்மாவோட கைய பிடிச்சு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு மனோஜ். ரோஹிணி அசந்து தூங்கிட்டு இருக்க, டேய் அடிடாங்கறாங்க விஜயா. அம்மா பாவம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, டேய் அடிடா அப்படின்னு விஜயா மறுபடியும் சொல்ல, முகத்த உத்து பார்த்துட்டு, அம்மா பாருங்கம்மா எவ்வளோ சாந்தமா தூங்குறா. இவள போய் எப்படிம்மா அடிக்கிறது? அப்படின்னு மனோஜ் கேட்க, அதுக்குன்னு நீ பேய் கூட குடும்பம் நடத்த முடியுமா? அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு மனோஜ் தயங்கிட்டே இருக்க, அப்ப அடி அடி அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு விஜயா சொல்ல கால்ல போத்திருக்க போர்வையை எடுத்து விடுறாரு. கால் பாதம் நல்லா தெரியுது. 1, 2, 3 அப்படிங்கிற மனோஜ் படார்னு கால்ல வச்சிடுறாரு. நல்லா தூங்கிட்டு இருந்த ரோகிணி பதறி அடிச்சு பாதத்தை புடிச்சிட்டு வீல் வீல்னு கத்துறாங்க. அவங்க கத்துன கத்துல இவங்க 2 பேரும் பயந்து போயிடுறாங்க. அம்மா 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 ரோகிணி ஒண்ணும் இல்ல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஏய் மனோஜ், என்னாச்சு? எதுக்கு இப்ப அடிச்ச? அப்படின்னு அவங்க பாதத்தை தேய்ச்சிட்டு கத்திக்கிட்டே கேட்க, அது சாமியார் சொன்னாருல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுக்காக இப்படியா அடிப்ப? வலி உயிர் போகுதுன்னு கதறாங்க ரோகிணி. ஆன்ட்டி என்ன ஆன்ட்டி இது? அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே கேட்க, எனக்கும் கஷ்டமா தாம்மா இருக்கு. ஆனா என்ன பண்றது? உனக்கு சரியாகணும்ல? கொஞ்சம் பொறுத்துக்குமா. அவனும் உன்னை அடிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சு என்கிட்ட தான் வந்து கேட்டான் அப்படின்னு விஜயா சொல்ல, இதுல டிஸ்கஷன் வேறயா? வலிக்குது ஆன்ட்டி, எப்படி சிவந்திருக்குன்னு பாருங்க அப்படின்னு ரோகிணி சொல்லிட்டு அழுதுகிட்டே பாதத்தை தேய்ச்சிட்டு இருக்க. மனோஜ் பாவமா நின்று இருக்காரு. இங்கேயும் அங்கேயும் பாக்குற விஜயா, வலிச்சாதாம்மா உன்னை புடிச்சிருக்க ஆவி போகும். இத விட்டா வேற வழியும் இல்ல. ஓ நல்லதுக்கு தானே செய்யறோங்கிறாங்க விஜயா. இப்ப ஒரு குழந்தை மருந்து சாப்பிடலன்னா தேன்ல குழைச்சு குடுக்குறோம் இல்லையா? அது மாதிரி தானே விஜயா சொல்ல, ஆன்ட்டி இது என்ன தேன் சாப்பிடுற மாதிரி விஷயமா? வலி எனக்கு தானே தெரியும். எரியுது அப்படின்னு ரோகிணி கதறி அழ. ஏம்மா எங்களுக்கு மட்டும் உன்னை இப்படி வலியோட பார்க்கணும்னு ஆசையா என்ன? ஆனா இப்படியே விட்டா அந்த ஆவி உன் கூடவே இருக்கும். இப்படி அடிச்சாதான் போகுமா? என் தங்கம்ல கொஞ்சம் பொறுத்துக்கமா. இன்னும் ஒரு 2, 3 நாளைக்கு தான். அப்புறம் அந்த ஆவி உன்னை விட்டு போயிடும்னு விஜயா சொல்றாங்க. அதுக்குள்ள என் உயிர் போயிடும்.
அப்படின்னு கடுப்பா கத்துறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் பதட்டமாயி கையில இருக்க பெரம்ப தூக்கி வீசிட்டு, ரோகிணி என்ன பேசுற நீ? என்னால இத தாங்கிக்க முடியுமா? அப்படின்னு வந்து ரோகிணியோட கால பிடிக்க, கைய விடு மனோஜ் அப்படிங்கிற ரோகிணி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க. உனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நாங்க இருக்கோம்ல, நீ பயப்படாத, கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு சரியா? அப்படிங்கிற விஜயா அங்க உட்கார்ந்திருக்க மனோஜ பார்த்து, டேய் வாடா அப்படின்னு லோ வாய்ஸ்ல சொல்ல, எந்திரிக்க போறவரு மறுபடியும் மனசு வராம ரோகிணிய பார்க்க, வாடா அப்படின்னு ஜாட காட்டிட்டு விஜயா போக, மனோஜும் பின்னாடியே போறாரு. வெளிய வந்த விஜயா மனோஜ பார்த்துட்டு, டேய் நீ ஏன்டா அழறன்னு கேட்க, பாவம்மா அவளுக்கு வலிக்கும்ல, ரொம்ப ஃபோர்ஸா வேற அடிச்சிட்டேம்மா அப்படியே ஓங்கின்னு கைய தூக்க. உடனே விஜயா பயந்து போய், டேய் 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 என்ன ஏதும் அடிச்சிடாத, அவளுக்கு தான் அவ அப்பாவோட ஆவி பிடிச்சிருக்கு, எனக்கு இல்லன்னு விஜயா சொல்ல, கஷ்டமா இருக்குமா அப்படின்னு கண்கலங்க சொல்றாரு மனோஜ். டேய் அந்த பெரம்பு சாமியார் சொன்னத மனசுல வச்சுக்கோ, நீ இப்ப அடிச்சது ரோஹிணிய இல்ல, அவளோட அப்பாவ. இப்ப வலியில துடிச்சது பாரு, அதுவும் அவரோட ஆவிதான் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப அவ அழுதாலே அது அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். அது ரோகிணி தான் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப அவளுக்கு வலிச்சிருக்கும்ல அப்படின்னு மனோஜ் பரிதாபமா கேக்குறாரு. டேய் நீ ரொம்ப எல்லாம் யோசிக்காத, 2 நாள்ல எல்லாம் சரியாயிடும், கண்ணை தொடச்சுக்கோ அப்படின்னு விஜயா அந்த பக்கம் போக, கண்ணை தொடச்சிட்டு கண்ணாடிய போட்டுக்கிறாரு மனோஜ். ரூம்குள்ள ரோகிணி வலியில துடிச்சுக்கிட்டு தேவையில்லாம பொய் சொல்லி அடி வாங்கி தவிக்கிறேன், இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு முத்து ஆட்டோல வர்றாரு. இறங்கினவர் நேரா பார்க்க அவரோட கார் நிக்குது. போய் பாசமா தொட்டு பார்த்துட்டு ஸ்டேஷனுக்குள்ள போறாரு. அங்க ரைட்டர் பக்கத்துல நிக்கிற கான்ஸ்டபிள், இந்த எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணிடுங்க, அப்படியே இந்த ஃபைலையும் செக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நேரா உள்ளர ஒரு முத்து, வணக்கம் சார்ங்கிறாரு. என்ன முத்து இங்க வந்திருக்கேன்னு அவர் கேட்க, சார் காரை தூக்கிட்டு வந்துட்டாங்க சார் அப்படின்னு சொல்ல, ஓ இது உன் கார் தானான்னு அவர் கேக்குறாரு. நோ என்ட்ரில போயிருக்க அப்படின்னு அவர் கேட்க, சார் நான் எப்பவுமே அந்த மாதிரிலாம் போனது இல்லைங்க சார், ஒரு அவசரம் சார், சவாரி வந்தவரோட அப்பா தவறிட்டாரு, ட்ரெயினை சீக்கிரம் பிடிக்கணும்னு தாங்க சார் அப்படி போனேன் அப்படின்னு முத்து சொல்ல, அது எப்படி எப்ப மாட்டினாலும் யாருக்காவது நல்லது பண்றதுக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க, போலீஸ் கூட பிரச்சனை பண்றதே உன் வேலையா போச்சுப்பா அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்க. சார் அப்படிலாம் இல்லைங்க சார், நிஜமாவே நான் நல்லதுக்கு தாங்க சார் பண்ணேன், ஆனா அதை புரிஞ்சுக்காம அவர் கார் எடுத்துட்டு வந்துட்டாருங்க சார், என் பொழப்பே அதுல தாங்க சார் ஓடுது, மாசமானா டியூ கட்டணும், குடும்பத்துக்கு காசு கொடுக்கணும், பெட்ரோல் போடணும், இதெல்லாம் கார் ஓட்டினா தானேங்க சார் நடக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, அதுக்கு ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான் தூக்கிட்டு வந்திருக்காரு, அவர் மேல கை வச்சிருக்க கூடாது பண்ணி அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, ஸ்டேஷனுக்குள்ள இருக்க அருண் இதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காரு. எப்ப போலீஸ் மேல கை வச்சியோ உன் பக்கம் 1000 நியாயம் இருந்தாலும் எடுபடாதுன்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. சார் என்னங்க சார் இது, அதுக்காக என் பொழப்புல கை வச்சா எப்படிங்க சார் அப்படின்னு முத்து கேட்க, இன்ஸ்பெக்டர் வருவாரு பேசிப்பாரு அப்படிங்கிறாரு கான்ஸ்டபிள். சார் 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 அவர் எப்ப சார் வருவாரு, என் கார் எப்பங்க சார் கிடைக்கும்னு முத்து கேட்டுட்டு இருக்க. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. சரி பாருப்பான்னு கான்ஸ்டபிள் அந்த பக்கம் போக, ஒரு நிமிஷம் சார்னு போன் அட்டன் பண்றாரு முத்து. சார் எங்கங்க சார், செங்கல்பட்டுக்கா, என்னைக்குங்க சார், இப்ப உடனே வா. ஓகேங்க சார், ஒரு நிமிஷங்க சார், நான் இப்ப உடனே உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகேங்க சார் அப்படிங்கிற முத்து போனை வச்சுட்டு நேரா கான்ஸ்டபிள் கிட்ட ஓடி வராரு. சார் பெரிய சவாரி வந்திருக்குங்க சார், இதுக்கெல்லாம் போகாம விட்டா அப்புறம் கடுப்பாயிடுவாங்கங்க சார், இங்க தொழில் போட்டியெல்லாம் நிறைய இருக்குங்க சார், உங்க வேலையில மட்டும்தான் போட்டியே கிடையாது அப்படின்னு முத்து சொல்ல, இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனமா தான் பேசாதன்னு சொல்றேன், போ வெளியில வெயிட் பண்ண போங்கிறாரு கான்ஸ்டபிள். சார் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, அங்க பாத்துட்டு இருக்க அருண் வர்றாரு. சார் இவங்கிட்ட போய் சாஃப்டா பேசிட்டு இருக்கீங்க, கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க அப்படின்னு முத்துக்கு எதிர்த்தால வந்து நிக்க. முத்து அவரையே பாக்குறாரு. என்ன முறைக்கிற அப்படின்னு அருண் கேட்க, அருண் இருப்பா, முத்து சொல்றேன்ல வெளியில போய் வெயிட் பண்ணு போ அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்ல, அருணை ஒரு முறை முறைச்சிட்டு முத்து வெளியே போறாரு. பயங்கர கடுப்போட பாத்துட்டு இருந்த அருண் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு முத்து போறத பார்த்து. வெளியே வர முத்துவோட மொபைல் ரிங்காக எடுத்து, சொல்லு செல்வம், ஆமாண்டா இழுத்தடிக்கிறாங்கடா, வண்டி இன்னும் தரல, எனக்கு தெரிஞ்ச அந்த சவாரிக்கு இன்னும் போக முடியாதுன்னு தோணுதுடா, உனக்கு நம்பர் அனுப்பிடுறேன், நீ போயிட்டு வந்துரு. நான் கூப்பிடுறேன் இரு அப்படிங்கிறாரு. என்ன வெளியே போலீஸ் ஜீப்போட சவுண்ட் கேக்குது. போலீஸ் ஜீப் வர இன்ஸ்பெக்டர் அதுல இருந்து இறங்குறாரு. சார் வணக்கங்க சார்ங்கிறாரு முத்து பக்கமா போய். அவரு உள்ளர போக பின்னாடியே ஓடி வர்றாரு முத்து. அங்க இருக்கவங்க எல்லாம் சல்யூட் அடிக்க, சார் என் காரை எடுத்துட்டு வந்துட்டாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, ஓ நீதானா அது அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்டுட்டு, நீதான் வண்டி எடுத்ததானே அருணை பார்த்து கேக்குறாரு. ஆமாங்க சார் அவரு சொல்ல, நோ என்ட்ரில போனா ஃபைனை போடுறத விட்டுட்டு எதுக்கியா வண்டியை எடுத்துட்டு வந்த அப்படின்னு அருணை கேட்க, இல்லைங்க சார் கேட்டதுக்கு ரொம்ப திமிரா பதில் சொன்னாரு அப்படின்னு அருண் சொல்ல, அதுக்கு நீ காரை தூக்கிட்டு வந்துருவியா, அவன் கார் டிரைவரு, கார் ஓட்டி பொழைக்கிறவன், காரை தூக்கிட்டு வந்துட்டு அவன் என்னையா பண்ணுவான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. நல்லா கேளுங்க சார்னு முத்து சொல்ல, ஏய் நீ சுமாரு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்கும்போதே, சார் வேணும்னே இவன் எங்க பார்த்தாலும் ப்ராப்ளம் பண்றான், நோ என்ட்ரில வண்டியை நான் செக் பண்ணிட்டு இருந்தேன், என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல, சார் அப்படிலாம் இல்லைங்க சார், என் கார்ல சவாரிக்கு வந்தவரோட அப்பா ஊர்ல தவறிட்டாராங்க சார், சீக்கிரமா ட்ரெயினை பிடிக்கணும், இல்லைன்னா செத்து போனவரோட
முகத்த கூட பார்க்க முடியாதுன்னு அவரு அழுதாருங்க சார். கொண்டு போய் சேர்த்துருவேன்னு தாங்க சார் நம்பி போனேன். அவர் நம்பர் கூட என்கிட்ட இருக்குங்க சார். நீங்க வேணா நம்பர்ல பேசி அவர்கிட்ட கேட்டு பாருங்க சார். அப்படின்னு முத்து சொல்ல, நான் பேசிட்டு இருக்கேன்ல. உன்கிட்ட ஏதாவது கேட்டா மட்டும் பதில் சொல்லுங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் சார் சரிங்க சார். நீங்க கரெக்ட்டா பேசுவீங்கங்க சார். பார்த்து பண்ணுங்க சார். பேசுங்க சார்ங்கிறாரு முத்து. அருண், இவன் உன் சட்டைய புடிச்சான்றதுக்காக தானே சின்ன அஃபென்ஸ்க்கு கார தூக்கிட்டு வந்திருக்க. உன் சொந்த பிரச்சனையெல்லாம் இதுல காட்டக்கூடாதுப்பா. அவரோட வண்டிய குடுத்து அனுப்புங்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் என்னங்க சார் அவன் தான் அப்படின்னு அருண் ஆரம்பிக்க, குடுன்னு சொல்றேன்ல அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, முத்துவ ஒரு முறை மறிச்சிட்டு ஓகேங்க சார்னு போறாரு அருண். டேபிள்ல இருக்க சாவி எடுத்து முத்துவோட கையில போட, முத்து அதை புடிச்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து, சார் ரொம்ப நன்றிங்க சார். உங்கள மாதிரி நல்ல போலீஸ் இருக்கிறதுனால தான் மக்களுக்கு இன்னும் போலீஸ் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, யோ என்னதான் அவசரமா இருந்தாலும் ரோட்ல ரூல்ஸ மீறக்கூடாதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சார் நான் எப்பவுமே மீற மாட்டேங்க சார். என் பொழப்பே அதானேங்க சார். நான் எப்பவுமே கரெக்டா தாங்க சார் இருப்பேன். இந்த ஒரு தடவை தாங்க சார், அதுவும் சவாரி வந்தவரோட அப்பா தவறிட்டாருன்னு தான் அவசரம். அதனாலதான் என் வண்டி ஆம்புலன்ஸா மாத்திட்டேங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, போதும் அதையே சொல்லிட்டு இருக்காத. திரும்ப இதே மாதிரி தப்ப பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கிட்டு உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு அனுப்பி உனக்காக பேசி சொல்லிட்டு இருக்காத, புரியுதா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, முத்துவுக்கு அப்பதான் புரியுது. இப்பவும் உன் பொண்டாட்டி அவ்வளவு கேட்டதுனாலதான் விடுறேன். இதுல உனக்கு சிபாரிசு வேற, ஃபைனை கட்டிட்டு கிளம்பு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, திகைச்சு போய் நின்ன முத்து, சரிங்க சார், ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வர அருணும் அவர் கூட இருந்த போலீஸ் இவரை முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்த முத்து பாசமா காரை தொட்டு பார்த்துட்டு போன் பண்றாரு மீனாவுக்கு. போன் எடுக்கிற மீனா, சொல்லுங்க அப்படின்னு எரிச்சலா கேக்குறாங்க. மீனா, ஸ்டேஷனுக்கு வந்தேன்னு முத்து சொல்லிட்டு இருக்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கா அப்படின்னு அதே எரிச்சலோட மீனா கேட்க, என்ன மீனா நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் காரை எடுத்துட்டேங்கிறாரு முத்து. அது எப்படி ஸ்டேஷன்ல இருக்க வண்டியை நீங்க போய் எடுக்கலாம் அப்படின்னு மீனா கிண்டலா விளையாட்டா கேட்க, குடுத்துட்டாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. ஓ குடுத்துட்டாங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அப்புறம் வந்து அப்படின்னு முத்து இழுத்துக்கிட்டு இருக்க, என்ன அப்படின்னு மீனா கேக்குறாங்க. தேங்க்ஸ்ங்கிறாரு முத்து. என்ன அப்படின்னு மீனா மறுபடியும் கேட்க, நீதான் இன்ஸ்பெக்டர் வீட்டுல போய் பேசி இருக்கிற அப்படின்னு முத்து சொல்ல, தினமும் நான் தானே அவங்க வீட்டுக்கு பூ கொடுக்குறேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ பரவாயில்லையே, பூ கொடுத்த பெரிய கான்டாக்ட் எல்லாம் பிடிச்சிருக்கியே, வெயிட் பார்ட்டி தான் நீங்கிறாரு முத்து. அப்புறம் மீனா அப்படின்னு கூப்பிட லைட்டா சிரிச்சிட்டு இருந்த மீனா முகத்த உம்முன்னு வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்லு, என்னங்கன்னு சாஃப்டா கேக்குறாங்க மீனா. சாரி மீனான்னு முத்து சொல்ல, இது எதுக்குன்னு கேக்குறாங்க. அதான் திட்டிட்டேன்ல அதான் அப்படின்னு முத்து நெளிஞ்சிட்டு இருக்கு. என்ன திட்டுறது உங்களுக்கு என்ன புதுசா அப்படின்னு மீனா கேட்க, அப்படி இல்ல, நம்ம கார் திரும்ப கிடைச்சிருச்சு, நல்ல விஷயம் நடந்திருக்குதுன்னு முத்து சொல்ல, அதுக்குன்னு மீனா கேக்குறாங்க. வீட்டுக்கு வந்தா சக்கரை கிடைக்குமான்னு கேக்குறாரு முத்து. மிளகாத்தூள் வேணா எடுத்து வைக்கிறேன், வந்து வாயில போட்டுக்கோங்க அப்படின்னு மீனா கடுப்படிக்க, என்ன மீனா அப்படின்னு கெஞ்சுறாரு முத்து. சவாரிக்கு போங்க, வேலையை பாருங்க அப்படின்னு மீனா சிரிச்சுக்கிட்டே போனை வச்சிடுறாங்க. முத்துவும் ஏன்னு வழிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நைட் ஆகுது. வீட்டுக்கு வர்ற முத்து கட்டில்ல உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல மீனா உட்கார்ந்துருக்க. என்ன மீனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காங்கிறாரு. ஓ இவ்வளவு நாளா நான் அழகா இல்லையான்னு மீனா கேட்க, அப்படி சொல்லல, என்னைக்கும் விட இன்னைக்கு கொஞ்சம் அழகா தெரியுற, அதான் சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல, நான் எப்பவும் போலதான் இருக்கேன், உங்களுக்கு தான் கண்ணு இன்னைக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மீனா முத்துவோட கண்ணை குத்துற மாதிரி பண்ண. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நீ எப்பவுமே அழகுதான், ஆனா நீ பயங்கரமான செல்வாக்கு இருக்க ஆளுன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முத்து அவரோட கைய புடிச்சிட்டு சொடக்கு போட்டுட்டு சொல்ல, எப்படின்னு மீனா கேக்குறாங்க. உன்னால தானே ஸ்டேஷன்ல இருந்த கார் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே முத்து மீனாவோட கைய தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப என்னவோ கோச்சுக்கிட்டீங்க, நான் போலீஸ்கார உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்னு அப்படின்னு மீனா கேட்க, விடு, ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து திருன்னு இங்கேயும் அங்கேயுமா பாக்க. புருஷன் கோவக்காரனா இருந்தா பொண்டாட்டி அவனுக்கு கொம்பு சீவி விடக்கூடாது, கோவத்தை அடக்க பாக்கணும், அவதான் நல்ல பொண்டாட்டின்னு மீனா சொல்ல, ஆமாமா நீ நல்ல பொண்டாட்டி தான், நானும் ஒரு நல்ல புருஷன் தாங்கிறாரு முத்து. ஆ அத நீங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லணும் அப்படின்னு மீனா சொல்ல, அப்ப நீ சொல்லு அப்படின்னு கொஞ்சுறாரு முத்து. சொல்லுவாங்க சொல்லுவாங்க, நினைச்சா திட்ட வேண்டியது, அப்புறம் வந்து கொஞ்ச வேண்டியது, என்ன பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அப்படின்னு மீனா வெடுவெடுன்னு கேட்க, என்ன மீனா இப்படி பேசுற, நான் வேணா உங்ககிட்ட சாரி சொல்றேன். முத்து மீனாவை ஹக் பண்ண போக தள்ளி விட்டுட்டு, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. ஸ்ருதியும் அவர் பின்னாடி ரவியும் வர்றாங்க. வந்தவங்க நேரா ரூம் கதவை தட்டி அப்பா அப்பான்னு கூப்பிடுறாரு ரவி. ஆன்ட்டி வாங்கன்னு ஸ்ருதியும் கூப்பிட கதவு திறக்குது. என்னடா வேலையில இருந்து சீக்கிரம் வந்துட்டியா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா சொல்றேன் வாங்கங்கிறாரு ரவி. ஒரு கையில ஒரு கவர் வச்சிருக்காரு. மீனா நீங்களும் வாங்கன்னு ஸ்ருதி கூப்பிட, ரோஹிணியும் மனோஜும் கூட வந்து அட்டண்டன்ஸ் போடுறாங்க. இந்த பக்கம் இருந்து மீனாவும் முத்துவும் வர்றாங்க. அப்பா உட்காருங்கப்பா, இந்தாங்க நின்னுட்டு, என்னடா இதுன்னு அண்ணாமலை கேக்குறாரு. இன்விடேஷன்ப்பா
அப்படின்னு ரவி சொல்லிட்டே அந்த இன்விடேஷனை நீட்டுறாரு. என்னடா மறுபடியும் உன் ஹோட்டல்ல ஏதாவது காம்படிஷன் வைக்கிறாங்களா அப்படின்னு மனோஜ் கேட்க, வாரமா வைப்பாங்க அப்படின்னு ரவி சொல்றாரு. அப்ப இது என்ன இன்விடேஷன் அப்படின்னு மனோஜ் கேட்க, எங்க வெட்டிங் ஆனிவர்சரிக்காக ஒரு ஃபங்க்ஷன் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரவி சொல்ல, ஓ இன்விடேஷன்லாம் அடிச்சு ஃபங்க்ஷன் பண்றீங்களா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. டேய் ஃபங்க்ஷன்னா இன்விடேஷன் அடிக்க தாண்டா செய்வாங்க, கேக்குறான் பார் கேள்வி அப்படின்னு முத்து பதில் கொடுக்குறாரு. சரி அப்போ உன் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கிராண்டா பண்ண போறீங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஆமாங்கிறாரு ரவி. நாங்களும் உங்க பேர்ல ஸ்பெஷல் பூஜை பண்றதுக்கு பணம் கட்டி இருக்கோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அம்மா சொன்னாங்கப்பா ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியவே ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம்னு ஸ்ருதி சொன்னா, அதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ரவி சொல்ல, நல்ல விஷயம் தானேடா, உங்க கல்யாணத்துக்கு தான் இங்க யாரையுமே கூப்பிடல, நீங்களா பண்ணிக்கிட்டு வந்தீங்க, நீங்களா பண்ணிக்கிட்டு இந்த வீட்ல இருக்கவங்க உங்களை தனியா கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, மீனா அம்பு உன்னை நோக்கி தான் பாயுதுங்கிறாரு முத்து. எல்லாரும் அமைதியா பாத்துட்டு இருக்க, என்ன நீதானே கல்யாணம் பண்ணி வச்சேங்கிறாரு முத்து. ஏங்க நீங்களும் அதையே சொல்றீங்க பாருங்க, 1000 தடவை சொல்லிட்டேன் நான் பண்ணி வைக்கலன்னு சொல்லி அப்படின்னு மீனா சொல்ல, பண்ணி வைக்காம தான் போய் சாட்சி கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வந்தியாக்கும் அப்படின்னு விஜயா கேட்க, சரி இப்ப அதுக்கு என்ன, மீனாவுனால ஒரு நல்ல விஷயம் தானே நடந்திருக்குன்னு அண்ணாமலை சொல்ல, அவளை சொன்னா மட்டும் உடனே வந்துடுவீங்க அப்படின்னு தோல்ல முகத்தை இடிச்சிட்டு திருப்பிக்கிறாங்க விஜயா. மனோஜ் அண்ணி இந்தாங்க அப்படின்னு ஒரு இன்விடேஷன் அவங்களுக்கு நீட்டுறாரு ரவி. இவங்க அதை வாங்கிக்க அவசியம் வந்துடணுங்கிறாங்க ஸ்ருதி. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நீங்க சொல்லிதான் நாங்க வரணுமா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. முத்து அப்படின்னு இன்னொரு பத்திரிகையை நீட்டு, அதான் அப்பா கிட்ட கொடுத்துட்டு இல்லடாங்கிறாரு முத்து. டேய் நீங்களும் இப்ப ஃபேமிலியா இருக்கீங்கல்ல, உங்களுக்கும் தனியா கொடுக்கணும்ல அப்படின்னு ரவி சொல்ல, ஸ்ருதியும் பத்திரிகையை பிடிக்கிறாங்க. 2 பேருமா சேர்ந்து இன்விடேஷனை நீட்ட, சரி வாங்கிக்கன்னு மீனா கிட்ட சொல்லிட்டு நகர்றாரு முத்து. இன்விடேஷனை பிரிச்சு பாக்குற மனோஜ், என்னடா ஈவெண்ட் எல்லாம் இருக்கா, டான்ஸ் பாட்டுன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு மனோஜ் கேக்க, ஸ்ருதி ஆசைப்பட்டா டான்ஸ் ஆட போறது யாருன்னு பாத்தியா அப்படின்னு ரவி கேக்க, இன்விடேஷனை மறுபடியும் பாக்குற மனோஜ், விஜயா டீம்ஸ்னு போட்டிருக்கு, அம்மாவா அப்படின்னு மனோஜ் கேக்குறாரு. உடனே கையில இருந்த பத்திரிகையை அவசரமா பிரிச்சு பாக்குற விஜயா, ஆ ஆ ஓ அச்சோ என்னடா ரவி இது இது நானா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க விஜயா. ரவி ஆமான்ற மாதிரி தலையாட்ட, ஆமா ஆண்டி, வீட்லயே ஒரு பெரிய கிளாசிக்கல் டான்சர் வச்சுக்கிட்டு அத்தை யார்கிட்டயாவது போய் கேட்க முடியுமா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, விஜயாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா உங்க ஸ்டூடெண்ட்ஸோட நீங்க தான் வந்து ஆடணும் அப்படின்னு ரவி சொல்ல, ஏற்கனவே வீட்ல தினமும் அவங்க ஆடிக்கிட்டு தான்டா இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க சும்மா இருங்கன்ற மாதிரி மீனா நோண்டுறாங்க. மீனா பிராக்டிஸ் பண்றாங்கல்ல அத சொன்னேன் அப்படின்னு முத்து சமாளிக்க, ரவி ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, இது வரைக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல நான் டான்ஸ் ஆடினதே இல்லடா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா சொல்றாங்க விஜயா. தடவையா புக் பண்ணிருக்காங்க, ஒருவேளை இனிமே நிறைய புக்கிங் வரலாம். ஜமாய் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்றாரு. அப்பா அம்மா என்ன ரிலீஸ் ஆகுற புது படமா புக்கிங்லாம் பண்றதுக்கு அப்படின்னு முத்து சொல்ல, டேய் சும்மாருடா எல்லாத்தையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. டேய் நீங்களும் தான் ஃபங்க்ஷன் பண்ணீங்க, பெரிய ஹால்ல அம்மாவை டான்ஸுக்கு புக் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா அப்படின்னு முத்து கேட்க, மனோஜ் ரோகிணி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அதானே அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பாக்க, முத்து அத பிசினஸ் மீட்டிங்காக தான் நாங்க பண்ணனோம், அதுல இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, நாங்க பர்சனலா பண்ணியிருந்தா ஆன்டிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லியிருப்போம் அப்படின்னு ரோகிணி உடனே பதில் கொடுத்துடுறாங்க. ஆன்ட்டி உங்களுக்கு ஓகே தானே, ஏன்னா உங்களை கேட்காமலே இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இது என்னம்மா கேள்வி, என்னோட கலை திறமைய 4 செவத்துக்குள்ளேயே வச்சிட்டு இருந்த, நீங்க தான் 4 பேருக்கு தெரியற மாதிரி பண்ணிட்டீங்களே, சின்ன வயசுலதான் அரங்கேற்றம் நடக்கல, இப்பவாது நடக்கட்டுமே அப்படின்னு விஜயா சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்றாங்க. அம்மா பார்வதி ஆண்டியும் வர சொல்லுங்க, இன்விடேஷன் கொடுத்துடுறேங்கிறாரு ரவி. அதெல்லாம் நான் கூப்பிட்ட உடனே வந்துடுவாடா, அவளும் வேற நான் டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லுவா, என்ன பார்த்து அவளுக்கும் டான்ஸ் ஆடணும்னு ஆசை வந்துடுச்சு அப்படின்னு விஜயா சொல்ல, அது பார்வதி ஆண்டிக்கு தெரியுமான்னு முத்து பட்டுன்னு கேக்குறாரு. டேய் அப்படின்னா அண்ணாமலை முத்து பக்கமா திரும்ப, அட பேசட்டும் விடுங்க, என் திறமைய பத்தி இவனுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, ரவி உன் ஃபங்க்ஷன்ல நான் ஆடுறத பார்த்து இந்த ஊரே வாய புழக்க போகுது பாரு அப்படின்னு விஜயா பெருமையா சொல்ல, ஏன் எல்லாரும் போர் அடிக்குதுன்னு கொட்டாவி விடுவாங்களான்னு முத்து கேக்குறாரு. ஏய் அப்படின்னு விஜயா மிரட்ட, டேய் சும்மா இருடாங்கிறாரு அண்ணாமலை சலிப்பா. அங்கிள் இந்த ஃபங்க்ஷன்ல ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாம் மீனா தான் பண்ண போறாங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியாம்மா நல்ல விஷயம் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏண்டா ரவி டான்ஸ் டெக்கரேஷனுக்கெல்லாம் ஃப்ரீயாவே பண்ணிடுவ போல, செலவே இல்லைன்னு மனோஜ் தன்னை போலவே நினைச்சு சொல்ல, பாத்தியாப்பா இப்ப கூட பணத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான், இவன் புத்தி மாறவே மாறாதுப்பா அப்படின்னு முத்து வேகமா சொல்றாரு. மனோஜ் அவங்க ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும்போது வீட்ல இருக்கவங்களோட திறமைய மதிச்சு ஒரு மரியாதை செய்யறாங்க, நல்ல விஷயம் தானேன்னு அண்ணாமலை சொல்றாரு. மீனா நீங்க என்ன சார்ஜ் பண்றீங்கன்னு சொல்லுங்க, நாங்க கொடுத்துடுறோம்னு ஸ்ருதி சொல்றாங்க. ஐயோ ஸ்ருதி என்ன உங்களுக்காக பண்றதுக்கு நான் காசு வாங்குவேனா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், டெக்கரேஷனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம், அதெல்லாம் அசத்திடலாங்கிறாங்க மீனா.
டேய் ரவி, என் டிராவல்ஸ்ல இருந்து உன் ஃபங்க்ஷனுக்கு கார் ஓட்ட போறேன்ல அப்படின்னு முத்து கேட்க, ஆமாண்டா, அத நீ பாத்துக்கோங்கறாரு ரவி. சரி, அம்மா பேரை மட்டும் போட்டிருக்க, எங்க பேரெல்லாம் இல்லையா அப்படின்னு முத்து குழந்தையாட்டம் கேட்க, டேய் கார்டு நல்லா பாருடா, பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ்னு உன் பேரு, அண்ணி பேரு, மனோஜ் பேரு, ரோகிணி அண்ணி பேரு, எல்லார் பேரும் போட்டிருக்கோம் அப்படின்னு ரவி சொல்ல, முத்து மீனாவும் ரோகிணி மனோஜும் ஒரு பக்கம் மறுபடியும் பாக்குறாங்க. அவங்க முகத்துலலாம் ஒரே சிரிப்பா இருக்கு. இத பாத்துட்டு ரவியும் ஸ்ருதியும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஆமா, எல்லார் பேரும் இருக்கு. நான் கார் ஓட்டுறேன், அம்மா டான்ஸ் ஆடுறாங்க, மீனா டெக்கரேஷன், எங்க பேர்லாம் சரி, இவன் பேர் எதுக்கு போட்டிருக்கிற, இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு மனோஜ காட்டி முத்து கேட்க, மனோஜும் ரோகிணியும் ஐயோ நம்ம எதுலயாவது மாட்டிக்குவோமோ, நம்மளுக்கு ஏதாவது செலவு வந்துருமோன்னு திக்குன்னு பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவுல முத்து வித்யாவுக்கு எதிர்த்தால நின்னுட்டு இருக்காரு. இது என்னன்னு தெரியுதான்னு கேட்க, பார்த்தா தெரியலையா, இது போனுங்கிறாங்க வித்யா. இத எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்குதான்னு முத்து கேட்க, இல்லையே அப்படிங்கிறாங்க வித்யா. தொலைஞ்சு போன என் பழைய போனு அப்படின்னு முத்து கத்து, ஆஹா இல்ல மாட்டினேன்னு பயந்து போய் பாக்குறாங்க வித்யா. இப்ப ஞாபகம் வருதா அப்படின்னு முத்து கேட்க, வித்யா பயத்துல திரு திருன்னு முழிக்கிறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.